ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி அநேக இடத்துல வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். அநேக காரியங்களை சொல்லலாம், யார் யாரையெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொள்ளார் சொல்லி. அதில் ஒரு காரியம் பார்க்கும்போது, நாம் தனிமைப்படுத்தப்பட்டவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ஒரு நீங்கள் நினைக்கலாம், நான் தனியாக இருக்கிறேன்னு சொல்லி, ஆனால் உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எப்படியாக தனிமைப்படுத்தப்பட்டு நீங்கள் அவரோடு கூட நேரம் செலவழிக்க முடியாய் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுறீங்க. அதனால் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். யோசேப்பை பாருங்க, ஒரு யோசேப்பு அவருடைய சகோதரர் எல்லாரும் என்ன செய்றாங்க, குழியில தூக்கி போட்டார்கள், அவர்கள் விச்சு போட்டார்கள். அந்த சூழ்நிலை கூட யோசேப்பை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதே போலதான் வேதாந்தத்தில் வாசித்து பார்க்கும்போது மோசையை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, சாமுவேலை குறித்து நம்ம விளக்கமாக பார்க்கும்போது அன்னாளுக்கு எத்தனையோ பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனால் அந்த சூழ்நிலை பார்க்கும்போது முதலாவது கொடுத்த குழந்தையை அவள் ஆலயத்தில் விடுகிறாள். பாருங்க, ஆலயத்தில் தனிமையாய் ஒரு அந்த குழந்தை அழுதுருக்கோம். எவ்வளோ குழந்தைங்க வீட்டில் அம்மா கூட இருப்பான்னு சொல்லி, ஆனால் என்னை ஆலயத்தில் விட்டுட்டேங்க அம்மா போயிட்டான்னு சொல்லி அழுதுருக்கலாம். ஆனால் தெரியாது. ஆனால் பார்க்கும்பொழுது அந்த சாமுவேலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எல்லாரை காட்டிலும், மற்ற பிள்ளைகளை காட்டிலும் சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசிதான் என்பதை என்னதான் அவர் பெயர் பெறுகிறான். தான் முதல் பெயர் சபா மட்டும் சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசிதான் என்று சொல்லி அவன் பெயர் பெற்றான். எனவே இங்கே தனிமைப்படுத்தப்பட்டுன்னு சொல்லி எனக்கு ஒருவரும் சொல்லிங்க நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஆபிரகாம் லோத்தை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது ஆபிரகாமிலிருந்து லோத்தை பிரிக்கிறார். ஆனால் ஆபிரகாமை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டது. ஏனென்றால் ஏன் அவர் வேறு பிரிக்கிறார் சொன்னால், தனிமைப்படுத்த சொல்ல அந்த ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். சில நபர்களை குறித்து உங்களை வேறு பிரிப்பார். நீங்கள் எதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். எனவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.